அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நாம் 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 5G மொபைல் தான், பட் கேமரா, டிஸ்பிளே, கேமிங், பர்ஃபார்மன்ஸ் அண்டு சார்ஜிங், பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான 5G மொபைல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மொபைலில் கேமிங் பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு மொபைலில் கேமரா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நீங்கள் வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme C65 தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ நம்மளால் 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும், ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Dimensity 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Android 14ஓட இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. 4GB 64GB வேரியன்ட் 10,500 சேல் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் நமக்கு 10,000 கிடைக்கும். ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இதனோட ப்ரைமரி கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், அண்ட் பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் டிஸ்பிளே அண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு Realme சைட்லேருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G34 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே மட்டும்தான் இருக்குது. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. Realmeல பார்த்தே அதே டிஸ்பிளே தான், ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையன்னு சொல்லிட முடியாது. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ, 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 695 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமிங், மல்டிடாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. மோட்டோனாலே நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 128GB வேணும். நம்ம பட்ஜெட்டை விட ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 11K ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. பட் அதுக்கான வேல்யூ இதில் நமக்கு கண்டிப்பாக இருக்குது நண்பா. அந்த 1000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறதால நமக்கு பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கேமரா நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, அண்டு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் க்ளீனான UI கிடைக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. டிஸ்பிளே ஃபுல் HD கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு 11,000 லான்ச் பண்ண சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான் டிஸ்பிளே இங்கே கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பிராண்டுக்கிட்ட இருந்து க்ளீனான UIயோட, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட, நல்ல கேமராவோட ஒரு மொபைல் தர்றீங்கன்னா Moto G34 உங்களுக்கு பர்ஃபெக்ட். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.79 inches ஃபுல் HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ, 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். வெறும் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். சும்மா பேருக்கு செல்ஃபி கேமரா இருக்கும், அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. Android 13ஓட தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருந்தது. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். என்ன தான் லேட்டஸ்ட் மொபைலாக இருந்தாலும் Android வெர்ஷன் ஒரு வெர்ஷன் கம்மியாக தான் கொடுத்தாங்க இவங்க. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு நல்ல ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர், ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட் 11,000 தான் சேல் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைம்லலாம் நமக்கு 10,000 கிடைக்குது. ஸோ நீங்கள் அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் இப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. Android 14ஓட கொடுத்துருந்தா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். பட் அதுவும் ஒரு இங்கே சின்ன நெகட்டிவாக இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. Poco பிராண்டை நம்பி நீங்கள் வாங்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்ல பயனுள்ளதாக இருந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.